குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றத இப்போ பார்க்கலாம். இன்னைக்கான முதல் கேள்வி, சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ டிசம்பர் 9, ஆப்ஷன் பி டிசம்பர் 8, ஆப்ஷன் சி டிசம்பர் 12, ஆப்ஷன் டி டிசம்பர் 10. கேள்வியை இன்னொரு முறை பார்க்கலாம். சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ டிசம்பர் 9. அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட போன்டஸ் கண்டத்தட்டு எங்கு அமைந்துள்ளது? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான இரண்டாவது கேள்வி, சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட போன்டஸ் கண்டத்தட்டு எங்கு அமைந்துள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதையும் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ தென் சீன கடல், ஆப்ஷன் பி கிழக்கு சீன கடல், ஆப்ஷன் சி ஓகோட்ஸ் கடல், ஆப்ஷன் டி பிலிப்பைன்ஸ் கடல். இந்த கேள்விக்கான சரியான பதில் தென் சீன கடல். அடுத்ததான் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். வின்பேக்ஸ் 2023 என்பது எந்தெந்த நாடுகளுக்கு இடையேயான ஒரு கூட்டு இராணுவ பயிற்சியாகும்? வின்பேக்ஸ் 2023 என்பது எந்தெந்த நாடுகளுக்கு இடையேயான ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி ஆகும்? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ இந்தியா மற்றும் வியட்நாம், ஆப்ஷன் பி இந்தியா மற்றும் அமெரிக்கா, ஆப்ஷன் சி வியட்நாம் மற்றும் சீனா, ஆப்ஷன் டி வியட்நாம் மற்றும் மலேசியா. வின்பேக்ஸ் 2023 என்பது எந்தெந்த நாடுகளுக்கு இடையேயான ஒரு கூட்டு இராணுவ பயிற்சியாகும்? சரியான பதில் வியட்நாம் மற்றும் மலேசியா. அடுத்ததா இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். இன்னைக்கான நான்காவது கேள்வி, புத்தொழில் நிறுவனங்கள் நிதியை அதிக அளவில் பெற்ற நாடு எது? புத்தொழில் நிறுவனங்கள் நிதியை அதிக அளவில் பெற்ற நாடு எது? ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி அமெரிக்கா, ஆப்ஷன் டி ஐக்கிய பேரரசு. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான நான்காவது கேள்வி, புத்தொழில் நிறுவனங்கள் நிதியை அதிக அளவில் பெற்ற நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி அமெரிக்கா. அடுத்ததான் இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி, WTA அமைப்பின் 2023 ஆண்டிற்கான சிறந்த வீரராக அறிவிக்கப்பட்டவர் யார்? WTA அமைப்பின் 2023 ஆண்டிற்கான சிறந்த வீரராக அறிவிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜெசிகா பெகுலா, ஆப்ஷன் பி செரீனா வில்லியம்ஸ், ஆப்ஷன் சி எலெனா ரைபகினா, ஆப்ஷன் டி ஈகா ஸ்வியாடெக். கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். WTA அமைப்பின் 2023 ஆண்டிற்கான சிறந்த வீரராக அறிவிக்கப்பட்டவர் யார்? சரியான பதில் ஈகா ஸ்வியாடெக். அடுத்ததா இன்னைக்கான ஆறாவது கேள்வி, பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு இலவச பேருந்து பயண வசதியை வழங்கும்
மகாலட்சுமி திட்டத்தினை தொடங்கியுள்ள மாநிலம் எது? பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு இலவச பேருந்து பயண வசதியை வழங்கும் மகாலட்சுமி திட்டத்தினை தொடங்கியுள்ள மாநிலம் எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ கர்நாடகா, ஆப்ஷன் பி தெலுங்கானா, ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் டி பீகார். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு இலவச பேருந்து பயண வசதியை வழங்கும் மகாலட்சுமி திட்டத்தினை தொடங்கியுள்ள மாநிலம் எது? சரியான பதில் ஆப்ஷன் பி தெலுங்கானா. அடுத்ததா இன்னைக்கான 7வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். திருவள்ளுவர் சிலை சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டது? திருவள்ளுவர் சிலை சமீபத்தில் எந்த நாட்டில் திறக்கப்பட்டது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: செர்ஜி பிரான்ஸ், ஆப்ஷன் பி பாரிஸ் பிரான்ஸ், ஆப்ஷன் சி லியோன் பிரான்ஸ், ஆப்ஷன் டி வெர்சைல்ஸ் பிரான்ஸ். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். திருவள்ளுவர் சிலை சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் என்னன்றதை பார்க்கலாம். இன்னைக்கான 7வது கேள்வி. கேள்விக்கான சரியான பதில் செர்ஜி பிரான்ஸ். அடுத்ததான் இன்னைக்கான 8வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இந்தியாவின் அதிவேக சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய மின்சார படகு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ கல்கத்தா, ஆப்ஷன் பி ஆழப்புழா, ஆப்ஷன் சி முட்டுக்காடு, ஆப்ஷன் டி கோவா. இன்னைக்கான 8வது கேள்வி. இந்தியாவின் அதிவேக சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய மின்சார படகு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? சரியான பதில் ஆப்ஷன் பி ஆழப்புழா. அடுத்ததா இன்னைக்கான 9வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இன்னைக்கான 9வது கேள்வி: ஐக்கிய பேரரசின் 2023ஆம் ஆண்டிற்கான உலகின் 50 முன்னணி ஆசிய பிரபலங்கள் பட்டியலில் முதலிடம் பெற்றவர் யார்? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தரலாம். ஆப்ஷன் ஏ விராட் கோலி, ஆப்ஷன் பி ஷாருக் கான், ஆப்ஷன் சி பிரியங்கா சோப்ரா, ஆப்ஷன் டி ரோஹித் சர்மா. ஐக்கிய பேரரசின் 2023ஆம் ஆண்டிற்கான உலகின் 50 முன்னணி ஆசிய பிரபலங்கள் பட்டியலில் முதலிடம் பெற்றவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் ஷாருக் கான். அடுத்ததான் இன்னைக்கான 10வது கேள்வி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கடைசி கேள்வி. உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணிக்காக அதிக விக்கெட்களை வீழ்த்திய வீரர் யார்? உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணிக்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் யார்? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ ரவிச்சந்திரன் அஸ்வின், ஆப்ஷன் பி முகமது ஷமி, ஆப்ஷன் சி ஜஸ்பிரித் பும்ரா, ஆப்ஷன் டி குல்தீப் யாதவ். உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணிக்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் யார்? கேள்விக்கான சரியான பதில்
ஜஸ்பிரித் பூம்ரா.